Hello guys, welcome back to my channel Blessy Tales. இந்த வீடியோ எதை பற்றினா என்னோட ஹாஸ்பிட்டல் டெலிவரி பேக்கிங் வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான். அண்ட் இந்த வீடியோவில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் மட்டும்தான் கேரி பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவெல்லாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேபியோட திங்ஸ் வந்து நான் எப்படிலாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், ரெண்டாவது வந்து என்னோடதும் என்னோட ஹஸ்பண்டோட திங்ஸ், மூணாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற இந்த 3 பேக் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ 1 by 1 இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேபிஸோட திங்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ராலியில் எடுத்துகிட்டு போகிறேன். இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு இதிலே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசீவிங் பிளாங்கெட்டு, இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் பேபியோட ரிசீவிங் பிளாங்கெட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனி மஸ்லின் கிளாத்து இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான கிளாத்து, இது வெளியே தான் இந்த மாதிரி இருக்கும், பட் உள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மஸ்லின் கிளாத்தில் இல்லை காட்டன் கிளாத் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சென்டிமெண்ட் பொறுத்து தான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஸ்லின் கிளாத் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நாட்ஸ் வச்ச ஜப்லாஸு, பட்டன் வச்ச ஜப்லாஸு, அப்புறம் லங்கோட்ஸ், இதெல்லாம் நான் வந்து பிகாபூ கிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு ஜிப் ஃபைலில் லாக் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி கிளாத்தாக இருக்குது, நம்ம எடுக்கும்போது ரொம்ப அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ஜிப் லாக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, லங்கோட்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த பட்டன் ஜப்லாஸ் இருக்குது, அப்புறம் இந்த நாட் ஜப்லாஸ் இருக்குது. இதெல்லாமே நான் வந்து ஒரு 3 செட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நல்ல ஒரு மஸ்லின் கிளாத் தான் இது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்படியே நியூ கிளாத் நம்ம வந்து பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி நான் வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து டவல்ஸு, குட்டி குட்டி இந்த வைப் கிளாத்து அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3 வைப் கிளாத் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3 பாத்திங் டபல் அப்படின்னு எடுத்திருக்கேன். இதில் வந்து இதோட சைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து நான் அந்த பிகாபூ கிட்ஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஹாஸ்பிட்டல் கிட் அப்படின்ட்டு ஒரு 7 வேரியண்ட் இருக்குது. அதில் நமக்கு என்ன வேரியண்ட் வந்து நமக்கு ஓகேவாக இருக்கும் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம், அதில் நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் ஒரு வேரியண்ட் சூஸ் பண்ணி அதை நான் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 3 பாத்திங் டவல். அப்புறம் இது வந்து ஸ்வாடல் கிளாத் அப்படின்ட்டு அதில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்லா இருக்குது, பேபிஸை வந்து ஸ்வாடல் பண்ணி நம்ம தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹூடட் டவல், இந்த ஹெட்டில் வந்து இப்படி ஹூடி மாதிரி டைப் இருக்கும்ல, ஸோ அந்த டவல். ஸோ இது எல்லாமே இந்த டவல் அந்த கண்டிஷனில் வர்றதுனால நான் அது எல்லாமே அது ஒரு ஜிப் லாக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டவல் எல்லாமே ஒரு ஜிப் லாக்ல இருக்கும், நம்ம வேணும்னா அந்த பேக்கை மட்டும் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேர்ட் கிளாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம அந்த பேபிஸை வந்து ஷோல்டரில் போட்டு பேர்ப் ட்ரை பண்ணும்போது நம்ம மேலேயோ இல்லை பேபி மேலேயோ படாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஒரு கிளாத்து. எனக்கும் இதை பற்றி தெரியாது, ஸோ நான் ஆர்டர் பண்ணும்போது தான் தெரியும் இதோட ஒரு பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த கிளாத் வந்து ஒரு 2 இருந்துச்சு அந்த காம்போவில். அது போக ட்ரை ஷீட், இது வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நம்ம பெட்டில் இருக்கட்டும், நம்ம கிரெடிலில் போட்டாலும் சரி, இந்த ட்ரை ஷீட் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இது வந்து மஸ்ட்டு. ஸோ இந்த 2ஐயும் நான் ஒரு ஜிப் லாக்ல வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இது வந்து ஹோம் கம்மிங் அவுட்ஃபிட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா அந்த நாட் ஜப்லாஸ் அதுக்கு அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி கிளாத்தும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா 3 வந்து 1C அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 வாங்கியிருக்கேன். இதுவும் காம்போ தான் 3. ஸோ அதனால் அப்படியே 3ஆகவே வாங்கிட்டேன். இது நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், எனக்கு 5 வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 1 வேணாலும் வாங்கிக்கலாம், அது நம்மளோட இதுதான். ஸோ இது இந்த 3 பிரிண்ட்டு நான் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து நைட் சூட்டு, இது வந்து நான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா இது பேபிஸ்க்கு வந்து நைட்டு வந்து இந்த மாதிரி
ஃபுல் கவர் பண்ணி நம்ம தூங்க வச்சு அவங்க நல்லா தூங்குவாங்க. ஏன்னா ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப வார்மாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல் சூட் போட்டால் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா யூடியூபர்ஸ் வந்து சொல்லி பார்த்தேன். ஏன்னா இந்த பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் இந்த ஒரு டிப் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் இப்போதைக்கு ஒரு 3 நைட் சூட் வாங்கியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் தெரியாது, பட் வீட்டுக்கு வரும்போது நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 3 பேட்டர்ன் இருக்குது. இந்த காம்போவில் இந்த மாதிரி 3 பேட்டர்ன். ஒன்று வந்து சாலிட் கலர், ஒன்று ஸ்ட்ரைப்பு, இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேட்டர்ன்ஸில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் வந்துட்டு இந்த கேப்ஸு, மிட்டன்ஸ், பூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் இது பேர்லாம் தெரியாது. நான் இந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு இதை பற்றிலாம் தெரியும். ஸோ இது வந்து பேபிஸ்க்கு வந்து ஹெட்லலாம் போடுறது. அவங்க கையில் நெயில்ஸ் இந்த மாதிரி இருக்கும், இல்லை அவங்க ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை வார்ம் பண்ணுறதுக்காண்டி இந்த மிட்டன்ஸ், பூட்டிஸ், கேப்ஸ். ஸோ இதில் வந்து நான் அந்த 2 வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு 2 வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் வாங்கணும். ஸோ இவ்வளோ தான் பேபிஸோட கிளாத்து, டவல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம். இது போக இன்னொன்று நான் அமேசானில் ஒன்று வாங்கியிருந்தேன், ஜஸ்ட் அரைவ்டு அப்படின்ட்டு. ஒரு மாதிரி தக்காக இருந்துச்சு. இது மாதிரி இதோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், யாருக்காவது வேணும்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. இதை நான் இன்னும் வாஷ் பண்ணல. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். தென் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் பேபிஸோட திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிலிப்ஸ் அவான்ட் ஃபீடிங் பாட்டில். இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் தெரியல, டிபெண்ட்ஸ் அப்பான் மதர்ஸோட மில்க்கு. ஸோ ஆனால் என் ஃப்ரெண்டு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது இது ஒன்று கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுவும் இந்த ஃபிலிப்ஸ் அவான்ட் பிராண்ட் வந்து அந்த நிப்பிள் வந்து நேச்சுரல் அந்த ஃபார்மில் இருக்கும், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் இதில் வந்து ஒரு குட்டி பாட்டில் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது கேரி பண்ணுறனால இதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக க்ளீனிங் கிட்டும் நான் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரம் ஆர் ஃபார் ரேபிட் அந்த பிராண்டில். இதோட பேக்கேஜிங்லாம் ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்பேக்டாக இருக்குது. இது உள்ள இந்த பாட்டில், இது அப்புறம் இந்த நிப்பிள் கிளீனர், அப்புறம் இதில் வந்து சொல்யூஷன் வச்சுக்கலாம். நான் இதில் சொல்யூஷன் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ எந்த சொல்யூஷன் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன், நான் என்ன பேபிஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதோட எக்ஸ்டெண்டர், அப்புறம் ஒரு குட்டி இந்த சிப்பர் பாட்டில், அந்த மாதிரி ஏதோ இந்த ஸ்ட்ரா கிளீனிங் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி காம்பேக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் நான் இதையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபி வைப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நான் அந்த 99% பியூர் வாட்டர் ஃப்ரம் மதர்ஸ் பேஷ் இந்த பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து யூடியூப்பில் நிறையா மதர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு பிராண்டு. ஸோ இது நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இதோட எல்லா லிங்க்ஸுமே நான் வந்து கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் நான் வந்து ஒரு ரெண்டு இது எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபிஸ்க்கு வந்து டெய்லி மாய்ஸ்சர் லோஷன் ஒன்று, அப்புறம் இந்த பாடி வாஷ் ஒன்று. இது ரெண்டும், இது குட்டி தான் வாங்கினேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 தான் நான் வந்து பேபி ப்ராடக்ட்ஸ்னு வாங்கியிருக்கேன். நான் செபாமெட்டும் பார்த்தேன், அவினும் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செபாமெட் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வேணால் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இது எல்லாமே ஒரு ஜிப்பில் போட்டிருக்கேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டயப்பர், பேபியோட டயப்பர். இது வந்து நமக்கு என்ன சூஸ் பண்ணணும், என்ன வாங்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மாமா நமக்கு தெரியாது. ஸோ நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணது தான் இது. ஸோ இது வந்து பேம்பர் நியூ பேபி ப்ரீமியம் டேப்டு அப்படின்னு இருக்கிறது. இதுதான் வந்து அது ஏதோ டேப் டைப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பேபிஸ்க்கு இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த பேக் வாங்கியிருக்கேன். 72 பீஸ் இருக்குது இதுக்குள்ளே.
ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து நான் வந்து இன்ஸ்டாமார்ட்லேயே வாங்கிட்டேன். நம்ம அமேசான்லேயோ இல்லை மற்ற இதில் போட்டோன்னா இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் வர எப்படியோ 1 or 2 days எடுக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம போட்டால் ஹார்ட்லி ஒரு 10 to 15 minutes நமக்கு கிடச்சிரும். ஸோ சேம் ப்ராடக்ட் நமக்கு நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாமார்ட்லேயும் இருக்குது. அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கில் இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் பேபியோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இந்த கேரி பெட் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பேபி நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி கேரி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த பெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே நான் அந்த பீகா பூட்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் கிட்லேயே வந்து இதுவும் சேர்ந்து தான் வரும். இதையும் நீங்கள் வந்து கலர் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு மாதிரி பிங்க் அண்ட் ப்ளூ இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இவ்வளோதான் என்னோட பேபியோட திங்ஸ் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு நான் வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எவர் ஈவ் இந்த பிராண்டில் இருக்கிற இந்த பீரியட் பேண்டிஸ் தான் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா நமக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம யூஸ்வலாக நீங்கள் என்ன சைஸ் பேண்டிஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு சைஸ் அதிகமாகவே வாங்கிக்கோங்க. அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. ஸோ இதில் வந்து நான் 4 packets வாங்கியிருந்தேன். ஆனால் 2 தான் எடுத்துகிட்டு போகிறேன். மீதி 2 வந்து வீட்டில் வச்சுக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு பேக்கெட்டில் வந்து 5 பீஸ் இருக்கும். மற்ற பீரியட் பேண்டிஸ்லாம் வந்து ப்ரைஸ் வைஸும் அதிகமாக தான் இருக்கும். பட் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீரியட் பேண்டிஸ். ஸோ யாரும் ட்ரை பண்ணலன்னா இதை மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லலாம். இது வந்து இன்ஸ்டாமார்ட்லேயும் இருக்குது, அமேசான், நீங்கள் எதுலனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த ஹாஸ்பிட்டல் பேக் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த பேக் வந்து நான் டெக்கத்லானில் தான் வாங்கினேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபோல்டபுள் மாதிரி தான் இருக்கும். 500 என்னமோ தான். பட் நிறையா வைக்கலாம் இந்த பேக் உள்ள. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாக்ஸு. இதுவுமே நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சாக்ஸ் கேரி பண்ணணும், கார் வந்து ரொம்ப கோல்டு ஃபீட்டாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணது இல்லை. பட் சரி ஓகே அப்படின்ட்டு அதில் ஒரு 2 pair ஆஃப் சாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டவல், அப்புறம் இந்த நர்சிங் கவர். இது வந்துட்டு இது நானே டிஐஒய் பண்ணது. இது ஆல்ரெடி நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். வேணா லிங்க் கொடுக்குறேன், நான் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் டவல், அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸு நம்பர் 1. அப்புறம் 2 ஒரு 4 செட்டு வச்சுருக்கேன். 4 செட்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஹோம் கம்மிங்காக கொஞ்சம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா வரணும் வீட்டுக்கு அப்படின்ட்டு அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வெஸ்ட் சைட்லேருந்து தான் வாங்கினேன். அண்ட் இந்த 2 வந்து ப்ரீத்தி ஷேப்வேர் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. யாராவது மெட்டர்னிட்டி வியர் நல்ல வியர் வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்களில் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிளியரன்ஸ் சேல் கூட போகுது. இது வந்து இன்ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது கொஞ்சம் அந்த நைட்டி அந்த டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 மெட்டர்னிட்டி ட்ரெஸ் வந்து நான் எனக்குன்னு எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இது வந்துட்டு பேண்டிஸ்க்கு பதிலாக நான் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ தட் நம்ம வந்து உள்ளே வந்து இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி எதுவும் லைனிங் எதுவும் போட மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ட்ஸாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் பேண்டிஸ்க்கு பதிலாக. ஆல்ரெடி நம்ம வந்து பேட் கூட இருக்கும். ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டைட்டாக அதுக்கு மேலே பேண்டிஸோ இல்லை வேறு ஏதோ போடுறதுக்கு இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த நிப்பிள் கவர். இதுவும் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணது தான். இது வந்து நான் ரீயூசபிள் எடுத்திருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு வந்து டிஸ்போசபிள்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரீயூசபிள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நர்சிங் பேட் வந்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி பிராஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு இந்த இப்படி பட்டன் மாதிரி இங்கே இருக்கும்ல, அந்த இது எனக்கு சூட் ஆகலை. நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நான் நார்மலாக வந்து இந்த ஒரு பனியன் கிளாத்தில் இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இது வந்து கேரி பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்க்கு நம்ம எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரில, 3 days இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 ட்ரெஸ் கிட்ட எடுத்து வச்சா கூட ஓகே தான். ஸோ அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட ஷார்ட்ஸ், அவங்களோட டிஷர்ட் அண்ட் அவங்களுக்கான டவல், இது எல்லாமே வந்து ஹஸ்பண்டோட திங்ஸு. ஸோ இதையும் வந்து நம்மளோடது நான் சேர்த்து வச்சுட்டேன். இதுலேயே ஹோம் கம்மிங் ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ எனக்கும் அவங்களோடது எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ என் கூட என்னோட அம்மா வருவாங்க. ஸோ அவங்க திங்ஸ் அவங்க தனியாக கேரி பண்ணிக்கிறாங்க. இது போக வந்து நம்ம வந்து ஒரு 2 பிளேட்டு, டம்ளர், ஸ்பூன், இந்த மாதிரி பேசிக்கான ஐட்டமும் நம்ம எடுத்து வைக்கிறது நல்லது. அண்டு மோஸ்ட்லி வந்து ஃப்ளாஸ்க்கு தேவைப்படும். அண்ட் உங்களோட ஹாஸ்பிட்டல் ரூமில் கெட்டில் இருந்தால் ஃபைன், இல்லைன்னா ஒரு சின்னதாக கெட்டில் கூட வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து மேஜராக இருக்கிற திங்ஸாக பார்க்குறேன். இது போக நான் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாய்லெட்ரி பேக்கு, இது நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம ஷவர் பண்ணுவோமா என்னன்னு தெரில, பட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் அம்மாவோ என் ஹஸ்பண்டோ யூஸ் பண்ணிப்பாங்க. அது அப்புறம் ஃபேஸ் வாஷு, அப்புறம் டூத் ப்ரஷ், பேஸ்ட்டு, ஷாம்பூ, அப்புறம் கோகனட் ஆயில், அது மஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து டாய்லெட்ரி பேக்காக நான் வந்து இது ஒரு ஜிப்லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் இந்த பொருள்லாம் பேக்குள்ள அங்கே இங்கே அப்படி போகாமல் ஒரே இடத்துல இருக்கும். அதுக்காண்டி இது இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தேர்ட் வந்து என்னோட பேக்கு, இதில் நான் என்னெல்லாம் கேரி பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் வந்து இந்த பிக்மி ஐடி ஃப்ரம் கவர்மெண்ட். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம், அப்போ கொடுக்குற ஐடி. இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு யூனிக்கான ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் பேபியோட பர்த் சர்டிஃபிகேட்டில் போடுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து மஸ்ட்டாக நம்ம இதை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதை மிஸ் அவுட்டே பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. அண்ட் செகண்ட் வந்துட்டு என்னோட அந்த 9 months உள்ள மொத்த ரிப்போர்ட்டு, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இந்த 2 ஃபைலில் ஸ்கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நான் கேரி பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஒரு சிப்பர் பாட்டில் வந்து வச்சுக்கலாம், நார்மல் பாட்டிலோட சிப்பர் பாட்டில். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பெயினில் இருப்போம், படுத்திருப்போம், நம்ம ரொம்ப டீஹைட்ரேஷனாக இருப்போம். ஸோ அப்போ வந்து படுத்தாலும் நம்ம குடிக்கிறதுக்கு அந்த சிப்பர் பாட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சிப்பர் டைப்பில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து க்ரூமிங் கிட்டு. இது வந்து ரிட்டர்ன் வரும்போது நம்ம கொஞ்சம் நல்லா வரணும்ல, அதனால இந்த க்ரூமிங் கிட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேக்கப்னு பெருசாக எதுவும் இருக்காது, ஜஸ்ட் ஹேர் சீரம், ஒரு ஹேர் பேண்டு, ஐலைனர், அப்புறம் காம்பேக்ட் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஹேர் டை, கோம், அப்புறம் ஒரு நார்மல் லிப் பாமும் ஒரு டிண்டட் லிப் பாமும் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட மொத்த க்ரூமிங் கிட்டு. இது நம்ம ரிட்டன் ஹோம் கம்மிங் வரும்போது கொஞ்சம் நல்லா வரணும், ஏன்னா ஃபோட்டோலாம் எடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அதுக்காண்டி இந்த க்ரூமிங் கிட் அப்படின்னு நான் இது வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் என்னோட ஹாஸ்பிட்டல் பேக். இதெல்லாம் தான் நான் கேரி பண்ண போகிறேன். இது போக கொஞ்சம் அந்த டம்ளர், பிளேட் இதெல்லாம் வந்து தனியாக அம்மா பேக்கில் அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இதில் வந்து இது போக ஏதாவது நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல. கரெக்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இதில் ஏதாச்சும் கொஞ்சம் இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு இருந்தால் கூட அதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஃபர்தராக யூஸ்ஃபுல் வீடியோ கண்டென்ட் போடுறதுக்கு. ஸோ உங்கள் ப்ரெக்னென்சி ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.